வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 2026 புதிய அறிவிப்பு எப்பொழுது வரும்? 2026 டிஎன்எஸ்டிசியில டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பாங்களா? டிஎன்எஸ்டிசியோடைய ஒட்டுமொத்த வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 28,000 அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்ன? டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் 2025 நியமன தடை நடக்குமா? ஏன்னா முறைகேடுகள் நிறைய இருக்கு இந்த நியமனத்துல. இதை ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்களை கொண்டு வருவாங்களா? டிஎன்எஸ்டிசியில இப்ப நீங்க ஜாயின் பண்ணனா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்? டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம்? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வெற்றி பயணம், மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம் எப்பொழுது முதல்வர் விஜய் தொடர இருக்கிறார்? அதே போல பாத்தீங்கன்னா இந்த 2026 டிஎன்எஸ்டிசியில சில முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கு. என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடப்பாங்க? கேள்விக்குறியா இருக்குங்க. ரொம்ப நாளா போக்குவரத்து கழகத்துல இந்த அறிவிப்புகள் வெளியாகுமா அப்படின்ட்டு எல்லோருமே எதிர்பார்த்த நாள்ல, ஆனா அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகல. புதிய அறிவிப்புகள் வெளியாகல. எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்கல. 2025 ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா வேதனை, ரொம்ப வேதனையோட இருக்காங்க. பள்ளி கல்வித்துறையிலும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்ப்புமா இருக்கு. அதுவும் எதுவுமே நடக்கல. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த புதிய மாற்றங்கள் எப்பொழுது நடக்கும் அப்படின்றதுதான் இப்ப மக்கள் மத்தியில நிலவக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. போக்குவரத்து கழகத்துல 2025 நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட்டுக்கு இன்னமும் அவங்களுடைய பெயர் இன்னும் சேர்க்கப்படல அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க. மெரிட் லிஸ்ட்ல வந்த பெயர் சேர்க்கப்படாம வேற எந்த லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் கூட தமிழ்நாடு அரசு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். எதன் அடிப்படையில அவங்கள செலக்ட் பண்ணீங்க, எதன் அடிப்படையில இவர்களை ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்றது எல்லோருடையமா கோரிக்கையா இருக்கு. இந்த வெள்ளை அறிக்கை அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் நிச்சயமாக வரும். அதே போல எத்தனை பேர் பாத்தீங்கன்னா முறைகேடாக எடுத்திருக்கிறார்களோ அவர்களை உடனடியா ரிமூவ் செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போக்குவரத்து கழகத்துல அதே போல இந்த ஆண்டு 28,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. நீங்க இப்ப போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை ரெடியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால பணியில போக முடியும். நண்பர்களே, தமிழகத்துல பொறுத்தவரைக்கும் இனி வரும் காலங்கள் போக்குவரத்து கழகத்துல மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை தினசரி கொடுக்க போறாங்க. தயாராகி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் ஜூன் 18 முதல் துவக்க உள்ளார். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.